யோசிக்க என்ன இருக்கு? 1000 விஷயம் இருக்கு ஸ்னேகா. இது அவங்க குடும்ப சமாச்சாரம். நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நீ போறதுனால நாளைக்கு அவங்க குடும்பத்துல ப்ராப்ளம் வரக்கூடாது. அதுக்கு நீ பலியாக கூடாது. அது மட்டும் இல்லாம உமாவோட கம்பெனில நீ ராஜீவ் கூட வேலை பாக்குற. ராஜீவ் கூட நீ பேசக்கூடாதுன்னு உமா உன்னை தடுக்கிறதா நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்க. அப்படி இருக்கும்போது அவங்க மாமியார் வீட்டு ஃபங்க்ஷனை நீ போய் அட்டென்ட் பண்ணா அவ உன்னை சும்மா விடுவாளா? என்ன பண்ணுவா? இல்ல என்ன பண்ணுவான்னு கேக்குறேன். கழுத்தை சீவிடுவாளா? ஆமா, நீ எப்பத்துல இருந்து ராஜி அவ என்ன யோசிப்பா இவ என்ன யோசிப்பான்னு யோசிக்க ஆரம்பிச்ச? உலகம் கண்டதையும் யோசிக்கும். உனக்கு எது சரின்னு படுதோ அது பண்ணிட்டு போயிட்டேன்னு எனக்கு கத்து கொடுத்ததே நீ தானே. இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? 5 வயசுல உன்னை கடைக்கு அனுப்பும்போது நான் எதை பத்தியும் யோசிச்சதில்ல. ஆனா உன்னோட இந்த வயசுல எங்கேயாவது அனுப்பணும்னா அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது உன்னை பத்தி யோசிக்கணும். காலம் மாறும்போது நாமளும் மாறித்தான் ஆகணும். இதுதான் உலகம், இதுதான் ராஜி. என்ன யோசிக்கணும் யோசிக்கணும்னு என் மூளையை போட்டு பிராண்டிட்டு இருக்க? அவங்க என்ன சுமங்கலி பூஜைக்கு கூப்பிட்டாங்க, நானும் வரேன்னு சொல்லிருக்கேன். இதுல நீ ரூம் போட்டு யோசிக்கிற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியல. நான் சொல்றத கேளு ஸ்னேகா. நீ நான் சொல்றத கேளு. முதல்ல நான் சொல்றத நீ கேளு. ஷட் அப் ராஜி.